அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழக்கூடாத பள்ளிகள் எவை என்பது தொடர்பாக நாம் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ ஒன்றிலே விளக்கியிருந்தோம். அதில் இறைவன் எந்தெந்த பள்ளிகளில் தொழக்கூடாது என்பது பற்றி சொல்லுகிறான். அந்த பள்ளிகளுடைய தன்மைகள் என்ன, எந்த தன்மை இருந்தால் அந்த பள்ளியிலே தொழக்கூடாது, எந்த தன்மை இருந்தால் தொழ வேண்டும் என்பது தொடர்பான மார்க்கத்தினுடைய ஆதாரங்களை அடிப்படையில அந்த வீடியோவிலே நாம் நம்முடைய நிலைப்பாட்டை பேசி வெளியிட்டு இருந்தோம். அதற்கு சில பேர் மறுப்பு சொல்லியிருக்கிறார்கள். அந்த மறுப்பு சரிதானால் அவர்கள் என்ன வாதங்கள் வைக்கிறார்கள், அதற்குரிய பதில் என்ன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால், இறைவன் இந்த தொழக்கூடாத பள்ளிகள் தொடர்பாக பேசுகின்ற வசனங்களுக்கு உண்மையான பொருள் என்ன, அந்த வசனம் நமக்கு என்ன கருத்தை, என்ன சட்டங்களை சொல்லித் தருகிறது என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 9வது அத்தியாயம் 107, 108 ஆகிய வசனங்களிலே இறைவன் பேசுகிறான். வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் விராரன், சிலர் பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பள்ளிவாசலை எதற்கு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், விராரன் தீங்கிழைப்பதற்காகவும், ஒகுஃப்ரன் இறை மறுப்பிற்காகவும், தஃப்ரீக்கும் பைனல் முஃமினீன் மூமின்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காகவும், இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கும் எதிராக போரிட்டவனுக்கு புகலிடமாகவும் பள்ளிவாசலை சிலர் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று இந்த வசனத்திலே இறைவன் பேசுகிறார். இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே முனாஃபிக்குகள் கட்டிய ஒரு பள்ளியை பற்றியும் அதிலே என்னென்ன தன்மைகள் அடங்கியிருந்தது என்பதை பற்றியும் இறைவன் பேசுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே முனாஃபிக்குகள் ஒரு பள்ளியை கட்டினாம அதை அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அந்த பள்ளியை எதற்காக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்றால், மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக, குஃபுருக்காக, இறைவனை மறுப்பு, இறை நிராகரிப்பிற்காக, மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துவதற்காக, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடம் அமைப்பதற்காக, இப்படி இந்த 4 காரணங்களுக்காக அந்த முனாஃபிக்குகள் பள்ளியை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த பள்ளியிலே அதற்கு அடுத்த வசனத்திலே இறைவன் இந்த நடந்த தகவலை எடுத்து சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சட்டத்தை சொல்கிறான். ஃபலா தகும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளியிலே நபியே நீங்கள் ஒருபோதும் நின்று வணங்காதீர்கள். இப்படி இறைவன் இந்த பள்ளியை பற்றியும், முனாஃபிக்குகள் ஏற்படுத்திய பள்ளியை பற்றியும், அதிலே எத்தனை காரணங்கள் இருந்ததோ அத்தனை காரணங்களையும், அத்தகைய அந்த பள்ளியிலே தொழாதீர்கள் என்பதையும் இறைவன் சொல்லிவிட்டான். எந்த பள்ளியில தொழணும் என்பதை பற்றி அடுத்து இறைவன் பேசுகிறான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசல் தான். அப்படி யோமி, ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசல் தான். அஹக்கு அன் தகூம ஃபீஹி, அதில் தான் நீங்கள் இன்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி. நீங்கள் இந்த பாவமான காரியங்கள் நடைபெறுகிற அந்த பள்ளியிலே நின்று வணங்காதீர்கள். இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட பள்ளிதான் நீங்கள் இன்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி என்று 9வது அத்தியாயத்திலே அதற்கு அடுத்த வசனமான 108வது வசனத்திலே இறைவன் பேசுகிறார். அப்ப இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி வரக்கூடிய சட்டம் என்ன? முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளிவாசலிலே அந்த 4 காரணங்கள் இருந்தது. அந்த 4 காரணங்களுமே ஒட்டுமொத்தமாக இருப்பதினால் மட்டும் அல்லாஹ் அதை புறக்கணிக்க சொல்லவில்லை. எந்த அடிப்படையில பள்ளி இருக்க வேண்டுமோ அந்த அடிப்படைக்கு மாற்றமாக அந்த பள்ளிவாசல் இருந்தது. எந்த அடிப்படையில பள்ளி இருக்க வேண்டும்? இறையச்சத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களுக்காக கட்டமைக்கப்பட்டதாக பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு பள்ளிவாசல் தொடர்பான அடிப்படை விஷயமாக இறைவன் 108வது வசனத்திலே சொல்கிறான். இந்த இறையச்சம் என்கின்ற அடிப்படைக்கு மாற்றமாக முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளியிலே என்னென்ன காரணங்கள் இருந்தது, இந்த 4 காரணங்கள் அவர்களுடைய பள்ளியிலே இருந்தது என்று இறைவன் பட்டியலிடுகிறார். அவர்கள் ஏற்படுத்திய பள்ளியிலே இறையச்சத்துக்கு எதிராக 3 காரணங்கள் இருந்தால் அந்த 3 காரணங்களை இறைவன் பட்டியலிட்டிருப்பான். அல்லது 4க்கு மேலாக 5 காரணங்கள் இருந்தால் அந்த 5 காரணங்களை இறைவன் பட்டியலிட்டிருப்பான். இங்கே அடிப்படை சட்டம் என்னவென்றால், இறையச்சத்தின் அடிப்படையிலே பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட வேண்டும். இறையச்சத்துக்கு எதிராக பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டால் அங்கே நீங்கள் தொழக்கூடாது. அது நின்று வணங்குவதற்கு ஏற்ற இடம் அல்ல. நின்று வணங்குவதற்கு ஏற்ற இடம் இந்த இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட இடம்தான் என்று
இறைவன் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். உதாரணமா ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது, குற்ற பின்னணி இல்லாதவர்களுக்கு தான் அரசாங்க வேலை இருக்கிறது என்று அரசாங்கம் சொல்லுது. இது சட்டம். குற்ற பின்னணி இல்லாதவர்களுக்கு தான் அரசாங்க வேலை என்பது சட்டம். இப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்றவரை அரசாங்கம் ரிஜெக்ட் செய்யுது. எந்த அடிப்படையில் ரிஜெக்ட் செய்யுது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் பல காரணங்களை சொல்லுது. இவர் மேல திருட்டு வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, விபச்சார வழக்கு இருக்குது, மோசடி வழக்கு இருக்குது. இப்படியான 4 காரணங்களை பட்டியலிடுகிறது. இந்த 4 காரணங்களும் சேர்ந்து இருந்ததினால்தான் இவர் அரசாங்க வேலையிலிருந்து நிராகரிக்கப்பட்டார் என்று சொல்லுவோமா? அல்லது ஒரு அடிப்படை விதி இருக்கிறது, அடிப்படை விதி குற்ற பின்னணி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை விதியை சொல்கிறது. அதற்கு மாற்றமாக ஒன்று இருந்தாலும் அவருக்கு அரசாங்க வேலை நிராகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுவோமா? இப்ப இந்த உதாரணத்தில் நாம் எப்படி விளங்கிக் கொள்வோமோ அதே போலதானே இந்த வசனத்திலே இறைவன் பேசுகிறான். இந்த வசனத்திலே இறைவன் அடிப்படை விதியாக இறையச்சத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் பள்ளிவாசல் என்பது என்று இறைவன் சொல்லுகிறான். அந்த முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளிவாசல் இறையச்சத்துக்கு எதிராக எப்படி எல்லாம் இருந்தது, இறையச்சத்துக்கு எதிராக அந்த முனாஃபிக்குகள் கட்டிய பள்ளியில என்னென்ன தன்மைகள் இருந்தது என்ற அந்த 4 தன்மைகளை சொல்லுகிறான். இந்த 4 தன்மைகளும் இருக்க வேண்டும் என்பது மேற்றல்ல. இங்க என்ன விஷயம் என்றால், கவனிக்க வேண்டிய விஷயம், இறையச்சத்துக்கு எதிராக ஒரு பாவமான காரியங்களுக்காகவே ஒரு பள்ளிவாசல் கட்டமைக்கப்படும் என்றால் அது ஒரு காரணத்துக்காக கட்டமைக்கப்படும் என்றாலும் அந்த பள்ளிவாசல் இன்று வணங்குவதற்கு ஏற்ற பள்ளிவாசல் அல்ல. 2 காரணங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டாலும் இன்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல் அல்ல. அடிப்படை விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டிருப்பது, அந்த பள்ளிவாசல் பயன்படுத்தப்படுவது, அந்த பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டிருப்பது, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் அந்த பள்ளிவாசலை எதற்காக பயன்படுத்துகிறது? இறையச்சத்திற்காக, நன்மையான காரியங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிற கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கும் என்றால் அதுதான் தொழுவதற்கு ஏற்றமான பள்ளிவாசல். அதற்கு எதிராக பாவமான காரியங்களுக்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்றால் அது நின்று வணங்குவதற்கு ஏற்ற பள்ளிவாசல் அல்ல. அந்த பாவமான காரியம் ஒன்று இருந்தாலும் அது நின்று வணங்குவதற்கு ஏற்றமான பள்ளிவாசல் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்போ இந்த பாவமான இறையச்சம் என்பது இறைவன் ஒரு அடிப்படை விதியாக சொல்லிவிட்டார். இந்த இறையச்சத்திற்கு எதிராக எந்தெந்த பாவமான காரியங்கள் இருக்கிறதோ அந்த பாவமான காரியத்திற்காகவே ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படும் என்றால் அந்த பள்ளிவாசல் இன்று வணங்குவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். இப்படி சொன்ன இறைவன் இதை சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் நமக்கு இறையச்சத்துக்கு எதிரான எத்தனைய காரியங்களை பட்டியல் கொடுக்கிறது, இறையச்சத்துக்கு உகந்த காரியங்களை பட்டியல் கொடுக்கிறது. இறையச்சத்துக்கு நெருக்கமான, இறையச்சத்துக்கு மிகுந்த காரியத்திலே உச்சத்தில் இருப்பது தௌஹீத். இறையச்சத்துக்கு எதிராக காரியங்களில் உச்சத்தில் இருப்பது ஷிர்க். இத்தகைய இந்த ஷிர்க் பள்ளிவாசல்களில் வந்துவிடவே கூடாது. பள்ளிவாசலுடைய அடிப்படை என்பது இறையச்சத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த இறையச்சத்திலேயே உச்சபட்ச இறையச்சமாக தௌஹீத் தான் இருக்கிறது என்பது இறைவன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. பள்ளிவாசல் தொடர்பாக இறைவன் பேசக்கூடிய மற்ற வசனங்களிலேயும் இறைவன் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறார். அன்னல் மசாஜிதில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்குரியது. வலா ததுகு மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் மற்ற யாரையும் நீங்கள் அழைத்து விடாதீர்கள். பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்குரியது என்றால் அங்கே அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், இறைவன் மட்டும்தான் அழைக்கப்பட வேண்டும். இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்கள் அங்கே நடைபெறும் என்றால் அது அல்லாஹ்வுக்குரியதாக ஆகாது, அல்லாஹ்வுக்குரியதாக அதனுடைய கருத்து எடுக்க முடியாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்குரியது என்பதற்கு அடையாளமே அங்கு இணை வைப்பு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது என்பதற்கு அடையாளமே, அதனுடைய பண்பே அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அங்கே அழைக்க கூடாது என்பதை இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய ஆலயங்களிலே அல்லாஹ் அது உயர்த்தப்படுவதற்கும் அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதற்கும் இறைவன் கட்டளையிட்டு விட்டான். இறைவனுடைய ஆலயம் என்றால் அங்கே அல்லாஹ்வுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டும். இறைவனை தவிர மற்ற யாரையும் அழைத்து விடக் கூடாது என்பதை இறைவன் சொல்லுகிறான். அதே போல சூரத் தௌபாவிலேயே 17-18 வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், மாகானில் முஷ்ரிக்கீன ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹ்,
முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது தகுதி கிடையாது. ஒரு பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கே இணை வைப்பு என்பது இருக்கக்கூடாது என்றால் அந்த பள்ளிவாசலுடைய அடித்தளமே, அந்த பள்ளிவாசலுடைய பயன்பாடே இணை வைப்பிற்காக இருக்கும் என்றால் அதை எப்படி பள்ளிவாசல் என்று அங்கீகரிப்பது? அதை எப்படி தொழுவதற்கு தகுதியான இடமாக அமைத்துக் கொள்வது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த வணக்க வழிபாடை நாம் நிறைவேற்றக்கூடிய இடமாக, தொழுமிடமாக ஆக்குகின்ற இடங்களை பற்றி சில செய்திகளை நமக்கு சொல்லித்தரார். ஒரு இடம் தொழுமிடமாக இறைவனை வணங்குவதற்கான இடமாக ஆக்கப்பட வேண்டால் அங்கே இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக, ஏனென்றால் இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். வணங்கும் இடம் என்றாலே அது அல்லாஹ்வுக்காகத்தான் ஆக்கப்பட வேண்டும். இறைவனுக்காக மட்டும்தான் அந்த வணங்கும் இடம் என்பது இருக்க வேண்டும். இறைவன் அல்லாதவர்களுக்காக ஒரு வணங்கும் இடம் இருக்கப்படும் என்றால் அது இறைவனுடைய ஆலயமாக ஆகாது, பள்ளிவாசல்களாக ஆகாது, வணங்குவதற்கு தகுதியான இடமாக ஆகாது. அது இறைவனிடத்தில் கோபத்தை தான் பெற்றுத் தரும் என்ற பள்ளிவாசலுக்கு அடிப்படை விதி என்பது தௌஹீது தான், ஏகத்துவம் தான் என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. இது இல்லாம இந்த தௌஹீது தான் அடிப்படை, ஷிர்க் பள்ளிவாசல்ல இருக்க கூடாது என்பதையும் தாண்டி ஷிர்க்கினுடைய சாயல் கூட நம்முடைய வணக்கத்திலே ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் அழுத்தமாக நமக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா துஸல்லு இலல் குபூர், கபறுகளை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள். நீங்கள் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுக்காக இருந்தாலும் நீங்கள் முன்னோக்கும் பொழுது கபறுகளை முன்னோக்கி விடாதீர்கள். அங்கே இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற சாயல் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தான் வணங்குகிற இடத்திலே அவர்கள் முன்னோக்குகிற பொழுது கபறு இருக்கக்கூடாது, அந்த சாயல் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற சாயல் கூட அந்த வணக்கத்தில் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட புவானா என்ற ஒரு இடம் தொடர்பான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் கேட்கிறார், இன்னி நதர்து அன் அன்ஹர இப்னன் பிவானா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, புவானா என்கின்ற இடத்திலே நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடலாம் என்று நேர்ச்சி செய்திருக்கிறேன், அங்கே நான் நிறைவேற்றலாமா என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்ஸானில் ஜாஹிலியா யுஅபத், அங்கே அடியாமை கால சிலைகளிலிருந்து ஏதேனும் ஒரு சிலை வணங்கப்படுவதாக இருக்கிறதா? மக்கள் சொல்றாங்க இல்லை. அதே போல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஹல் கான ஃபீஹா ஈதுன் மின் அய்யாதிஹிம், அங்கே அடியாமை காலத்தவர்கள் நடத்துகின்ற திருவிழாக்களில் ஏதேனும் ஒரு திருவிழா நடக்கிறதா? லா, இல்லை. அப்படி என்றால் அவ்ஃபி பினதரிக, உங்களுடைய நேர்ச்சை நீ நிறைவேற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்காக ஒரு வணக்கம் செய்யப்படுவது என்றாலும் அந்த வணக்கத்திலே அங்கே இறை வைப்பினுடைய சாயல் கூட இருக்கக்கூடாது. அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற இடம் என்பது தௌஹீதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை ஆதாரங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த செய்திகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது? அந்த 107, 108வது வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. இந்த இத்தனை வசனங்களும் பள்ளிவாசல்கள் என்பது அது தௌஹீதின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே ஷிர்க் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல்கள் என்றாலே அல்லாஹுக்காக மட்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும் இருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியதுங்கிறோம். அல்லாஹ்வுக்குரியதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் ஏற்படுத்திக் கொண்ட, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் அங்கே இறைவனை மட்டும்தான் அழைக்க வேண்டும், இறைவன் அல்லாதவர்களை அழைக்க கூடாது என்பதை பள்ளிவாசலுடைய அடிப்படை விதியாக தௌஹீதைத்தான், தௌஹீதினுடைய பேஸைத்தான் இறைவன் சொல்லுகிறார். இணை வைப்பு இருக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இதை அந்த 107, 108வது வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. இறையச்சத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இறையச்சத்திற்கு எதிரான காரியங்கள் இருக்கும் என்றால் அங்கே நின்று வணங்கக்கூடாது. நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி இறையச்சத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட பள்ளியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இறையச்சத்துக்கு எதிரான காரியங்களில் முதன்மை காரியமாக பள்ளிவாசலுடைய அடிப்படைக்கு எதிரான காரியமாக ஷிர்க் இருக்கு. அப்படிப்பட்ட ஷிர்க் இருக்கும் என்றால் அந்த ஷிர்க் நடக்கிற இடத்துல எப்படி போய் தொழுவது? அங்கே எப்படி நம்முடைய வணக்க வழிபாடை நிறைவேற்றுவது? அதைத்தானே இறைவன் தடுக்கிறான்.
அதிலே நீங்கள் ஒருபோதும் நின்று வணங்காதீர்கள் என்றால் அந்த இறைச்சத்துக்கு எதிரான பாவமான காரியங்களுக்காகவே ஒரு பள்ளி கட்டமைக்கப்படும் என்றால் அந்த பள்ளியிலே நின்று வணங்க கூடாது என்பதனை இறைவன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதிலே மிகப்பெரிய ஒரு பாவமாக ஷிர்க் இருக்குது. அந்த ஷிர்க் நடக்கின்ற இடத்துல தொழக்கூடாது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக இந்த மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படை மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இப்ப இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை விஷயமாக இந்த வசனங்களிலிருந்து நாம எடுக்கக்கூடிய சட்டமாக இருக்கு. அப்ப இதுக்கு மாற்றமாக இதை நாம விளக்கி பல முறை வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். கடந்த முறை வீடியோ வெளியிட்ட பொழுது கூட இதையும் விளக்கி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இதுக்கு மாற்றமாக வாதம் வைக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, இந்த வசனத்திலே இந்த 9வது அத்தியாயம் 107வது வசனத்திலே சொல்லப்படுகிற 4 காரணங்களும் ஒரு சேர ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அந்த இடத்தை தான் தொழாமல் புறக்கணிக்க வேண்டும். அந்த 4ல் ஒன்று இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை, ஷிர்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 4ம் எப்பொழுது ஒரு சேர ஒரு இடத்தில் இடம்பெறுகிறதோ அப்போதுதான் தொழக்கூடாது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதை நாம் அடிப்படையை விளக்கும் பொழுதே சொல்லிவிட்டோம். அந்த 4 காரணங்களும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இறைவன் அங்கே பேசவில்லை. இறையச்சம் என்பதுதான் அடிப்படையாக இறைவன் சொல்லுகிறான். இறையச்சம் என்கின்ற அடிப்படைக்கு எதிராக எத்தனை காரணங்கள் முனாஃபிக்கீன்கள் கட்டிய பள்ளியிலே இருந்தது என்பதை இறைவன் பட்டியலிடுகிறான். அந்த இறையச்சத்துக்கு மாற்றமாக ஒரு காரணம் இருந்தாலும் கூட அங்கே தொழக்கூடாதுதான் என்பதை நாம் அடிப்படையை சொல்லும் பொழுதே விளக்கி சொல்லியிருந்தோம். ஆனா இது புரியாம அல்லது புரிந்தும் புரியாதை போன்று நடிப்பவர்களாக என்ன சொல்றாங்க, இல்ல 4 காரணம் இருக்கணும், 4 காரணம் இருந்தாதான் அந்த இடத்துல தொழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷிர்க் வைக்கக்கூடிய இடங்களிலேயும் இவர் தொழலாம் என்பதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்களுடைய வாதம் என்றால் ஏற்கனவே நாம பேசிய ஏற்கனவே நம்முடைய ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த வீடியோவிலேயே சில கேள்விகள் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது. அதற்கு எதையுமே பதில் சொல்லல, அதற்கு எந்த வாயும் திறக்கல. என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, உங்களுடைய வாதப்படி 4 காரணங்களும் ஒரு சேர இருந்தால்தான் அந்த இடத்தில் தொழக்கூடாது, 4ல் ஒன்று இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை என்று உங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் என்றால் காதியானி பள்ளிகள்ல தொழலாமா, அல்லது கபறுகளை கட்டி வைத்திருக்கிற தர்காக்களில் போய் தொழலாமா, கபறுகள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை போய் தொழலாமா, ஷியாக்கள் நடத்துகிற பள்ளிவாசல்களை போய் தொழலாமா, கோவில்ல தொழலாமா, சர்ச்சில் தொழலாமா, அல்லது பாபரி மஸ்ஜிதை இன்னைக்கு இடிச்சுட்டு கோயில் கட்டுறாங்க, அது உங்கள் பார்வையின் அடிப்படையில அந்த இடத்துல போய் தொழலாமா? இப்படியான கேள்விகளை நாம் அடுக்கி இருக்கிறோம். அந்த கேள்விகளை பற்றி எதுவுமே வாய் திறக்கல. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்புல இருந்த பொழுது என்னுடைய தலையிலே ஒரு கட்டு இருந்தது, அதனால் நான் இதை பற்றி சிந்திக்காமலே இருந்து விட்டேன் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாய்க்கு வந்தபடி பேசினீர்களே. அப்படி அவங்க இப்ப கட்டி இல்லை என்றால் இதை சுதந்திரமாக பேச வேண்டியதானே? உங்களுடைய நிலைப்பாட்டில நீங்க உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் என்றால் 4 காரணமும் ஒரு சேர இருக்கக்கூடிய இடத்தில் தான் தொழக்கூடாது, 4லே ஒன்று இல்லை என்றாலும் தொழுது கொள்ளலாம். அங்கே எவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்தாலும், எத்தனை அக்கிரமங்கள் நடந்தாலும், எவ்வளவு ஷிர்க் நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்று பேசுகிறீர்களே. உங்களுடைய வாதத்திலே நீங்க உண்மையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இப்போத எந்த கட்டும் உங்களுடைய தலையில் இல்லை என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அவ இதைக்கு பதில் சொல்லாம நீங்க உங்களுடைய அடுத்த பதிவை பேசியிருக்கிறீங்க. இது ஒவ்வொன்றுக்குமே நீங்க என்ன பண்ணணும், பதில்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ 4 காரணங்களும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படை என்பது தவறானது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்து ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வாதம்? நாம இதற்கு ஆதாரங்களை சொல்லுகிற பொழுது அண்ணல் மசாஜிதல் இல்லா, இந்த அடிப்படையை நாம விளக்கும் பொழுது தொழக்கூடாத பள்ளிகள் எது, அது அந்த தொழக்கூடாத பள்ளிகளுக்கான தகுதியாக இறைவன் எதை சொல்லுகிறான்? பள்ளிவாசலுடைய அடிப்படை என்பது தௌஹீது தான். தௌஹீது பேசுவதா ஒரு பள்ளிவாசல் இருக்கணும் என்பது தொடர்பாக நாம பேசும் பொழுது ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இருந்தோம். என்ன வசனம்? இப்பொழுதும் நாம அந்த வசனத்தையே சொல்லியிருந்தோம். என்ன வசனம்னா, அண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கும். மேற்கோள் காட்டி பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது என்றால் அதற்கு அடையாளமே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க கூடாது, வேறு யாரையும் வணங்கக்கூடாது, ஷிர்க் நடைபெறக்கூடாது, அதுதான் இறைவனுக்குரியதற்கு என்பதற்கு அடையாளமே என்பதை பற்றி நாம பேசியிருந்தோம்.
அப்ப இதுக்கு விளக்கம் சொல்றாங்கிற பேர்ல இன்னொரு வசனத்தை மேற்கோள் காட்டி அவரு பேசியிருந்தார். என்ன சொல்றாரு? ஆல இம்ரான் எனப்படக்கூடிய 60வது வசனம், அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் இணைத்து அப்ப அந்த வசனத்துல இதே மாதிரி விளங்குவீங்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? அல் ஹக்கு மின் ரப்பிக்க, உண்மை என்பது இந்த வேதம் என்பது உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்தது. ஃபலா தக்கும் மினல் மும்தரீன், நீங்கள் சந்தேகிப்பவர்களிலிருந்து ஆகிவிடாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஓங்கு போலவே இந்த வசனம் இருக்கிறது. அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது. அல் ஹக்கு மின் ரப்பிக்க, உம்முடைய இந்த வேதம் உடைய இறைவனிடமிருந்து வந்தது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடைய வேறு ஒருவரை நீங்கள் அழைக்காதீர்கள். அதே போல இந்த வசனத்திலே ஃபலா தக்கும் மினல் மும்தரீன், இதிலே நீங்கள் சந்தேகம் கொண்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அந்த வசனத்தினுடைய போங்கின் அடிப்படையிலே இந்த வசனமும் இருக்கு. அப்ப இந்த வசனத்தையும் அதே போல நீங்க விளங்குவீங்களா? அழைக்க கூடாது என்றால் அழைத்தால் அது பள்ளிவாசலாக ஆகாது, தொழுகின்ற இடமாக ஆகாதுன்னு நீங்க விளங்கின மாதிரி ஒருத்தர் இந்த வேதத்துல சந்தேகம் கொண்டால் இது வேதமே கிடையாது என்று நீங்க சொல்வீர்களா என்ற ஒரு வாதத்தை ஏதோ அறிவுபூர்வமாக வைப்பதை போன்று, தனக்குடைய தலையில ஏதோ கட்டி இல்லைனால அந்த கட்டி இல்லாததின் விளைவாக வைக்கின்ற வாதம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை என்ன பண்றாரு? வைக்கிறார். அப்ப இது பொருந்தக்கூடிய ஒரு உதாரணமா? இந்த இரண்டு வசனங்களையும் முடித்து போடுவது, இந்த இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பேசுவதே பொருத்தம் இல்லாத ஒன்று. ஏன்னா அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது, அதிலே நீங்கள் வேறு யாரையும் அல்லாஹ்வுடன் அழைக்காதீர்கள் என்ற வசனத்துக்கும் இந்த வேதம் தொடர்பான வசனத்துக்கும் எந்த முடித்து போடுவதற்கு எந்தவித முகாந்தரமும் கிடையாது. ஏன்னா இந்த வேதம் தொடர்பான வசனம் என்பது, வேதம் என்பதையே குர்ஆன் என்பதையே அல்லாஹ்வே டிக்ளேர் செய்து விட்டான். அல்லாஹ்வே அதை அங்கீகரித்து விட்டான். இறைவனே அதை இறக்கி தந்து விட்டான். இறைவன் தன்னுடைய வார்த்தைகளாக தன்னுடைய வேதமாக இறைவனை இறக்கி அதை டிக்ளேர் செய்து அதை இறைவனை நமக்கு அங்கீகரித்து தந்திருக்கிறான். பள்ளிவாசல்களை பற்றி பேசுகிற அந்த வசனம் இருக்கிறதே, அது அப்படியான வசனம் அல்ல. இறைவனே புனிதமாக்கிய ஒரு இடத்தை பற்றி பேசுகிற வசனம் அல்ல. மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்கள், மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்களிலே அங்கே அல்லாஹை மட்டும்தான், அல்லாஹ்வுக்குரியதாக மட்டும்தான் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்குரியதாக மட்டும் இருப்பதற்கு அடையாளமே இறைவனை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் இருப்பதுதான் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறைவன் மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல் தொடர்பான வசனத்தையும் இறைவனே இறக்கிய வேதம் தொடர்பான வசனத்தையும் இரண்டையும் முடித்து போடுவது ஒரு சரியான ஒப்பீடாக இல்லை. அப்ப இதுல இருந்து இவர் என்ன சொல்ல வராருன்னா, அப்ப வேதத்திலிருந்து நீங்க சந்தேகம் கொள்ளுவீங்களா? மற்றவர்கள் இந்த வேதத்துல சந்தேகம் கொள்றதுனால இந்த வேதம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு இறைவனுடைய வேதத்தை என்ன பண்றாரு? கேள்விக்குரியதாக ஆக்குவதை போல ஒரு கேள்வி, அப்படி கேள்வி எழுப்புவீங்களாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். ஆனா இதுக்கும் அதுக்கும் ஒப்பிடுறதுக்கு ஒரு முகாந்திரமே இல்லையே. பள்ளிவாசல் என்பது மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்டதானே, அந்த மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்ட இடத்துல அநியாயங்கள் நடக்கலாம் அல்லது இறைச்சத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்கும். அந்த அடிப்படை எப்படி இருக்கிறது வேண்டும், எப்படி இருந்தால்தான் அது பள்ளிவாசல் என்ற ஒரு அங்கீகாரத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். அதையும் இறைவனே அங்கீகரித்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேசுவது சரியான ஒப்பீடாக இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை எப்படி திசை திருப்புறாங்கன்னா, அல்லாஹுக்காக ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டு அந்த பள்ளிவாசல்ல யாரோ ஒருத்தர் போறவர் வந்து இணை வைப்பான வார்த்தையோ அல்லது பாவமான காரியத்தை செஞ்சுட்டு போவார்ல, அதையும் பள்ளிவாசல் எழுப்பப்படுவதே ஷிர்க்குக்காகவோ அல்லது பள்ளிவாசல் எழுப்பப்படுவதே பாவமான காரியத்துக்காகவோ அல்லது அந்த பள்ளிவாசல் பயன்படுத்தப்படுவதே பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினால் ஒரு பாவமான காரியம், ஒரு ஷிர்க் அங்கீகரிக்கப்படுவதையும் இரண்டையும் சேர்த்து அதை மக்களுக்கு மத்தியில ஒரு குழப்பமான வாதமாக வைக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அப்ப ஒருத்தர் வந்து பள்ளிவாசல்ல வந்து ஷிர்க் வச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த பள்ளிவாசலுடைய புனிதமே கெட்டு போயிடுமா, அது பள்ளிவாசலே இல்லை என்று ஆகிவிடுமா என்று அப்படியே திசை திருப்புகிறார்கள். பள்ளிவாசல் என்பது இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்குரியதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுக்குரியதாக மட்டும் இணை வைப்பை அங்கீகரிக்காத பள்ளிவாசலாக, இணை வைப்பு காரியங்களுக்காக பயன்படுத்தப்படாத பள்ளிவாசலாக, ஏனைய பாவமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படாத பள்ளிவாசல்களிலே ஒரு நபர் வர, அவரு தொழுதுட்டு யாமொய்தின்னு கையேந்திர, இதனால அந்த பள்ளி தொழலாங்கிற தகுதியை இழந்துறார், தொழக்கூடாதுங்கிற பட்டியல போய் சேர்ந்துறார். மாறாக அந்த பள்ளிவாசலே அதற்காக கட்டமைக்கப்படுது.
முஹைதின் அழைக்கிறதுக்காக கட்டமைக்கப்படுது. அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகமே அதை அங்கீகரிக்கிறது. இங்க எல்லாரும் நீங்க அல்லாஹ்விடத்துல ஒரு பக்கம் துவா செய்யுங்க, இன்னொரு பக்கத்துல முஹைதின் துவா செய்யுங்க, இப்படி அங்கீகரிக்கிறது. இப்படி அந்த இறையச்சத்துக்கு எதிரான அடிப்படையில கட்டமைக்கப்படுகிற பயன்படுத்தப்படுகிற ஒரு பள்ளிவாசலாக இருக்கும் என்றால் அங்கே தொழக்கூடாது என்று நாம சொல்வதையும், யாரோ ஒருவர் செய்துவிட்டு போவதையும், அல்லாஹ்வுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்ல யாரோ ஒருவர் செய்துவிட்டு போவதையும் முடித்து போட்டு மக்களை குழப்புகின்ற விதமாக சில வாதங்களை வைத்து திசை திருப்புகின்ற முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்போ இந்த அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது என்பதற்கு அடையாளம் அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது, அங்கே ஷிர்க் இருக்கக்கூடாது. அதுதான் இறைவன் சொல்லுகிற பள்ளிவாசல்களுக்கான அடிப்படை தகுதியாக இருக்கிறது. வேறு யாரும் அழைக்கப்படுகிற ஷிர்க் வைக்கின்ற காரியம் இருக்கும் என்றால் அது பள்ளிவாசலின் அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல் என்கின்ற தகுதியை இழந்து விடுகிறது. அது தொழுவதற்கு தகுதியான இடம் அல்ல, இறையச்சத்திற்கு எதிராக சென்று விட்டது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் வைக்கக்கூடிய விஷயம். இதையும் வேதம் தொடர்பாக இறைவன் பேசுகின்ற வார்த்தைகளையும் முடித்து போடுவது எந்த விதத்திலேயும் சம்பந்தப்படக்கூடியதாக இல்லை. அது பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்கள் பற்றி பேசுகின்ற விஷயம் மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் அவர்கள் எந்த தகுதியை நிலைநாட்ட வேண்டும், எந்த தகுதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறான். வேதம் பற்றிய விஷயம், வேதத்தை இறைவனை அணுகுகிறான், இறைவனை அதை டிக்ளேர் செய்கிறான், இறைவனை அதை புனிதமாக்குகிறான். அப்படிப்பட்ட இந்த இரண்டையும் முடித்துக் கொள்வது எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. அடுத்ததாக, இப்படி இணை வைப்பு பள்ளிகள்ல நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்கள்ல நாம தொழக்கூடாது என்ற சட்டத்தை சொல்லும் பொழுது இதற்கு எதிரான ஆதாரத்தை சொல்லுகிறேன் என்று ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க. என்ன ஆதாரம்? காபாவுல ரசூலுல்லாஹ் தொழுதாங்களே, தொழும் பொழுது சிலைகள் இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் இணை வைப்பு நடைபெறும் பொழுது அந்த பள்ளிவாசலில் தொழதானே செய்தார்கள். அப்ப அப்படி ரசூலுல்லாஹ் காபாவுல இணை வைப்பு சிலைகள் இருக்கும் பொழுதே தொழுந்திருக்கிறார்கள் என்றால் நாம இன்றைக்கு எந்த பள்ளிவாசலில் எந்த இணை வைப்பு நடந்தாலும், எவ்வளவு பெரிய ஷிர்க் நடந்தாலும் தொழலாம், பிரச்சனை இல்லை என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். இது முழுக்க முழுக்க பொருத்தமற்ற ஒரு வாதமாக இருக்கிறது. ஏன் பொருத்தமற்ற வாதம் என்றால், இறைவன் தடை செய்கிற தொழக்கூடாத பள்ளிகள் என்று இறைவன் தடை செய்கிற அந்த 9, 107, 108 ஆகிய வசனங்கள், அந்த வசனங்கள் எந்த பள்ளிவாசல் தொழலாம், எந்த பள்ளிவாசலிலே தொழக்கூடாது, இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும், இறையச்சத்திற்கு எதிரான பாவமான காரியங்கள் நடைபெறக்கூடிய பள்ளிவாசலிலே தொழக்கூடாது, அதற்காகவே பயன்படுத்தக்கூடிய, அதற்காகவே கட்டமைக்கப்பட்ட பள்ளிவாசலிலே தொழக்கூடாது என்ற சட்டத்தை சொல்லுகிற வசனம் மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசலை பற்றி தான் பேசுகிற. இத்தஹது மஸ்ஜிதன், பள்ளிவாசலை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள், அந்த முனாஃபிக்குகள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று மனிதர்கள் தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இறைவனை வணங்குவதற்காக. அந்த இடத்தை பற்றி தான் பேசுகிறார். அந்த இடத்துல இறையச்சத்தின் அடிப்படையிலே அது செல்ல வேண்டும், இறையச்சத்தின் அடிப்படையிலே அது பயன்படுத்தப்பட வேண்டும், இறையச்சத்தின் அடிப்படையிலே அது கட்டமைக்கப்பட வேண்டும். பாவமான காரியங்களின் அடிப்படையில் அது கட்டமைக்கப்படும் என்றால் அந்த இடம் இன்று வணங்குவதற்கு தகுதியான இடம் அல்ல என்று மனிதர்கள் உருவாக்கி கொள்ளுகிற பள்ளிவாசல்களை பற்றி பேசுகிற வசனமாக இருக்கிறது. ஆனா இவர்கள் எதை கொண்டு வராங்க? அல்லாஹ் புனிதப்படுத்திய, அல்லாஹ்வே பள்ளிவாசல் என்று அங்கீகரித்த, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சிறப்பித்து சொன்ன இடங்களை கொண்டு வந்து மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசலோடு முடித்துக் கொள்றாங்க. இந்த வசனம் அதை பற்றி பேசல, அல்லாஹ் புனிதமாக்கிய இடத்தை பற்றி பேசல, அல்லாஹுடைய தூதரவர்கள் சிறப்பித்து சொன்ன இடத்தை பற்றி பேசல, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் எதை பள்ளிவாசல் என்று அங்கீகரித்தார்களோ அந்த இடங்களை பற்றி பேசல. மற்ற மனிதர்கள் எதை எடுத்துக் கொள்வார்களோ, எதை பள்ளிவாசல் என்று எடுத்துக் கொள்கிறார்களோ அதனுடைய அடிப்படை தகுதி என்னவாக இருக்க வேண்டும், அந்த அடிப்படை தகுதிக்கு எதிராக இருந்தால் அங்கே நின்று வணங்கக்கூடாது என்பது தொடர்பாக பேசுகிற வசனமாக இருக்கிறது. காபாவுக்குரிய சட்டத்தை மற்ற பள்ளிவாசல்களோடு முடித்து போடக்கூடாது. இன்னொன்னு பாருங்க, இந்த காபா என்பது அல்லாஹ் சிறப்பித்து சொன்னது, அல்லாஹ்வே பள்ளிவாசல் என்று அங்கீகரித்தது. இன்றைக்கு ஒருவன் காபாவை இடித்து விடுகிறான், காபாவை இடித்து விடுகிறான் என்றால் அந்த இடம் தான் காபா. காபாவை இடிச்சுட்டான், வேற இடத்துல காபாவை வச்சுப்போம் சொல்ல முடியாது. காபாவை இடித்துட்டான், நாம வேற திசையில தொழுவோம் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் காபா இருந்ததோ அந்த இடத்தை நோக்கித்தான் தொழ வேண்டும், அந்த இடத்தில் தான் ஹஜ் செய்ய வேண்டும். காபா என்பது அந்த இடம் தான். அந்த இடத்தையே இறைவன் சிறப்பித்து விட்டான், அந்த இடத்தையே அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறார். அப்ப அது மாதிரிதான் இன்றைக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்கிற பள்ளிவாசலுமா?
இன்றைக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில அது இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம். ஒரு பள்ளிவாசல் என்று நாம ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல நாம தொழுது கொண்டிருப்போம். திடீரென்று அந்த பள்ளிவாசல் வந்து ஒரு ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு கவர்மெண்ட் வந்து அதை நீக்குவார்கள். வேறு இடத்துல மாற்றிப்போம். ஒரு இடம் பள்ளிவாசல் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும். திடீரென்று அது கடையாக மாறும், திடீரென்று வீடாக மாறும், ஒரு வீடு திடீரென்று பள்ளிவாசலாக மாறும். இதுவெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற இடங்கள், நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்களுக்கான சட்டத்தை தான் இறைவன் சொல்லுகிறான் என்கிற இறைவனே புனிதமாக்கி வைத்திருப்பான ஒரு இடம், இறைவனே சிறப்பித்து சொல்லியிருப்பான ஒரு இடம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சிறப்பித்து சொல்லியிருப்பார்களே அந்த இடங்களை பற்றி, அந்த பள்ளிவாசல்களை பற்றி இந்த வசனம் பேசவில்லை. அப்ப மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்கள் எந்த தகுதியில இருக்கணும் அப்படிங்கறத இந்த வசனம் பேசுது. இந்த காபாவை மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசலோடு ஒப்பிடுவது என்பது தவறான ஒரு விஷயம். அந்த காபா என்பது அதை இடிச்சிட்டாலும் அந்த இடம் தான் காபா, அந்த இடம் தான் புனிதம். அதுல சிலை இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துபவர்கள் வந்து அதுல இணை வைப்பு செய்தாலும் சரி, அது இறைவனே சிறப்பித்து சொன்ன, இறைவனே புனிதமாக்கிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடம் தான் காபா என்று இறைவன் அங்கீகரித்து விட்டார். அதை தான் பள்ளிவாசல் என்று அங்கீகரித்து விட்டார். அப்ப மற்ற பள்ளிவாசல்களை மனிதர்கள் உண்டாக்கி கொள்கிற இடங்களை இதனோடு முடித்து போடுவது பொருத்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை முதல்ல விலகிக் கொள்ளணும். இப்படி விதிவிலக்காக இறைவன் சொல்லுகிறானே, இறைவன் சிறப்பித்து சொன்ன இடங்கள் என்பது, இறைவன் புனிதமாக்கிய இடங்கள் என்பது, அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் பள்ளிவாசல் என்று எதை அங்கீகரித்தார்களோ அதை விதிவிலக்காக இறைவன் சொல்லுகிறான். மனிதர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிற பள்ளிவாசல்களுக்கு என்ன சட்டம் என்பதை இறைவன் சொல்லுகிறான். இந்த இரண்டையும் முடித்துக் கொள்வது பொருத்தமற்ற ஒரு விஷயம். இப்ப காபா என்பது இறைவன் சிறப்பித்து சொன்ன, இறைவன் புனிதமாக்கிய ஒரு இடம். அதுல தவாஃப் செய்யலாம், அங்க தவாஃப் செய்யலாம் அல்லாஹ் சொல்லிருக்கிறான்ல, அதெல்லாம் நான் இங்க இருக்கிற பள்ளியிலேயே தவாஃப் செய்வேன் சொல்ல முடியுமா? அங்க அல்லாஹ் புனித பயணம் மேற்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே புனித பயணம் மேற்கொள்றதுனால பக்கத்துல உள்ள ஒரு பள்ளிக்கு நான் புனித பயணம் மேற்கொள்வேன் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? அது இறைவன் சிறப்பித்த விதிவிலக்கான இடங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களும் பள்ளிவாசல் என்று அங்கீகரித்த விதிவிலக்கான பள்ளிவாசல்கள். அதையும் மனிதர்கள் தங்களுடைய வசதிக்கு, தங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு இடத்திலே பள்ளிவாசலை உருவாக்கிக் கொள்வார்கள் என்றால், அதுவும் அந்த இடத்தையே இறைவன் சிறப்பித்த ஒரு பள்ளிவாசலையும் முடித்துக் கொள்வது பொருத்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை முதல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த வாதத்துல இதை மறுப்பாக சொல்லுகிறாரே, அவரே உண்மையாளரா இல்லை, அவரே முரண்பட்டு தான் பேசுகிறார், மனமுரண்டாக பேசுகிறார் என்பது அவருடைய வாதத்திலிருந்தே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்? காபாவுல ரசூலுல்லாஹ் தொழுதாம, காபாவுக்குரிய சட்டம் தான் மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் உண்டான சட்டம், காபாவுக்கு என்று தனி சட்டம் கிடையாது. சிலைகள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் காபாவுல தொழுதாங்கன்னா அதே சட்டம் தான் மற்ற பள்ளிக்கும், தனி சட்டம் கிடையாது அப்படிங்கிறார். 4 காரணத்தை பற்றி பேசும் பொழுது 4 காரணமும் ஒரு பள்ளியில இருக்கும் என்றால் அந்த பள்ளியிலே தொழக்கூடாது, அந்த பள்ளியிலே நின்று வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்ப காபாவுக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் வித்தியாசம் கிடையாது, அதுக்கு தனி சிறப்பு கிடையாது என்று உங்களுடைய நிலைப்பாடு என்றால், ரசூலுல்லாஹ் அந்த காபாவுல தொழுதாங்க நீங்க எடுத்துக்காட்டுறீங்களே, அந்த செயல் நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த காபாவுல தொழும் பொழுதும் இந்த 4 காரணம் இருக்கதானே செஞ்சுச்சு. நீங்க எந்த 4 காரணங்கள் இருந்தால் ஒரு பள்ளியை புறக்கணிக்க வேண்டும், அது பள்ளி என்கின்ற அந்தஸ்துக்கு வராது, அங்கே நின்று வணங்கக்கூடாது என்று சொல்கிறீர்களோ, அந்த 4 காரணங்களும் ஒரு சேர ரசூலுல்லாஹ் எப்பொழுது காபாவிலே தொழுதார்களோ அந்த நேரத்திலேயும் இருக்கத்தான் செய்தது. குஃபுர் இருக்கத்தான் செய்தது, மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது இருக்கத்தான் செய்தது. இப்படி 4 காரணங்களும் ரசூலுல்லாஹ் தொழுத போதும் இருக்கத்தான் செய்தது. அப்பயே அந்த தடை வந்திருக்க வேண்டியதானே, அப்பயே ரசூலுல்லாஹ் தடுக்கப்பட்டிருக்க வேண்டியதானே, அப்பயே ரசூலுல்லாஹ் போய் அங்க தொழுதார்கள். அப்ப அந்த உங்களுடைய நிலைப்பாட்டின்படியே காபாவுக்கு தனி சட்டம் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாட்டின்படியே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப முரண்பாடாக, மனமுரண்டாக நீங்கள் எடுத்த உங்களுடைய நிலைப்பாட்டை எப்படியேனும் சரிகட்ட வேண்டும், மாற்றிவிடக் கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, மாற்றம் இல்லை என்றால் மதுஹப் என்று அந்த அடிப்படையில் உங்களுடைய நிலைப்பாட்டை நிறுவ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நீங்களே முரண்பட்டுத்தான் பேசுகிறீர்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக. அடுத்ததாக, நாம இந்த இணை வைப்பு நடைபெறக்கூடிய இடங்கள்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யக்கூடாது என்பதற்கான இன்னொரு ஆதாரமாக உவானா என்ற இடம் தொடர்பான ஒரு செய்தியை நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம்.
புவானா என்கின்ற ஒரு இடத்துல நான் அறுத்து வெளியிட வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறேன் அப்படின்ற ரசூலுல்லாஹி அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவரிடத்துல எதிர்கேள்வி கேட்கிறாங்க. ஹல் கான ஃபீஹா வஸமும் மின் அவ்சானில் ஜாஹிலியா, ஜாஹிலியத்து காலத்து சிலைகளிலிருந்து ஏதேனும் ஒரு சிலை அங்கு இருந்ததா? ஜாஹிலியாக்காரர்கள் நடத்துகின்ற திருவிழாக்கள் ஏதும் அங்கு நடைபெறுகிறதா? இல்லை என்று சொல்லப்பட்டவுடன் அவுஃபி பின் எந்திரிக்க, உன்னுடைய நேர்ச்சியை நீ நிறைவேற்று அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை நாம மேற்கோள் காட்டி சொல்லும் பொழுது இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் இடத்தை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். புவானா என்கின்ற இடம் எத்தகைய இடம்? சிலை வழிபாடு நடைபெறுகின்ற இடமா? திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்ற இடமா? அப்படி இருக்கும் என்றால் அந்த இடத்திலே உங்களுடைய நேர்ச்சி எனும் வணக்கத்தை நிறைவேற்ற கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இடம் என்பது நாம் சோதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியை நாம் ஆதாரமாக மேற்கோள் காட்டி இருந்தோம். அப்ப இந்த செய்திக்கு பதில் சொல்றேன்னு என்ன சொல்றாரு? இந்த செய்தி வந்து இடத்தை பத்தி பேசவே இல்லை. இந்த செய்தி எதை பத்தி பேசுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா எண்ணத்தை பத்தி தான் பேசுது. வந்தவர் புவானாங்கிற ஒரு பர்டிகுலர் இடத்தை பத்தி சொல்றாரு. அவருடைய எண்ணம் சிலைக்காக நேர்ச்சி செய்யறதா இருக்குமோ, அவருடைய எண்ணம் வந்து திருவிழா கருத்து படுகிறதா இருக்குமோ என்றுதான் ரசூலுல்லாஹ் அவருடைய எண்ணத்தை சோதிப்பதற்காகத்தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு எண்ணத்தை பற்றி தான் இந்த செய்தி பேசுது, இடத்தை பற்றி பேசலங்கிற. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் அவரிடத்துல இடத்தை பத்தி கேட்கிறாங்க. புவானாங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? புவானாங்கிற இடத்துல சிலை வழிபாடு இருக்குதா? திருவிழாக்கள் நடைபெறுகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வியில அவருடைய எண்ணத்தை பத்தி கேட்கிறது இருக்குது, அது இருக்கட்டும். அந்த எண்ணத்தை பத்தி கேட்கிறது இருக்கிறதுனால இடத்தை பத்தி கேட்கிறது இல்லைன்னு எங்க ஆயிடும்? புவானா அவருடைய எண்ணம் சரி, புவானாங்கிற இடத்துல ஒரு நேர்ச்சை பண்றாரு. ஏன் புவானாங்கிற பர்டிகுலர் இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு? இவருடைய எண்ணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்வி ரசூலுல்லாஹ் எழுப்புறாங்க. சரி, புவானாங்கிற இடத்தை பத்தி அங்க கேள்விக்குள்ளாக்கப்படுது. புவானாங்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அங்க அந்த இடத்தை பற்றி கேள்வியும், அந்த இடத்தில் ஷிர்க் இருக்கிறதா, அந்த இடத்தில் சிலை இருக்கிறதா, அந்த இடத்துல ஜாஹிலியாக்காரர்களுடைய திருவிழாக்கள் நடைபெறுகிறதா என்று அந்த இடத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறார்களே தவிர எண்ணத்தை பற்றி கேட்டதினால் இடம் இல்லை என்று சொல்லவே முடியாது. எண்ணத்தை பற்றி கேள்வி இருக்கட்டும், இடத்தை பற்றியும் அங்கு கேள்வி இருக்கிறது. இடத்தை பற்றியும் அங்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களே. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டதிலிருந்து அங்கு எண்ணம் எப்படி முக்கியமோ அதே போல அவர் வழிபடுகின்ற வணக்கத்துக்கு எப்படி எண்ணம் முக்கியமோ அதே போல அவர் வழிபடும் பொழுது அந்த வழிபாடு நடைபெறுகின்ற இடம் ஷிர்க்குக்காகவே பயன்படுத்துகின்ற சிலைகள் நிரம்பியிருக்கின்ற இடமாக இருக்கக்கூடாது என்பதும் இந்த செய்தியிலிருந்து தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. இடத்தை குறிக்காது அப்படின்னா அதற்கு அவர் தான் ஆதாரம். ரெண்டத்தையும் குறிக்கக்கூடியதாகத்தான் இந்த வாசகம் அமைப்பு இருக்கிறது. இடத்தை குறிக்கவே குறிக்காது, எண்ணத்தை மட்டும் தான் குறிக்கணும்னா அதுக்கு அவர் தான் ஆதாரத்தை காட்டணும். அதே போல இந்த செய்தியை விளங்குவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுற அந்த செய்தியும் அவருக்கு எதிரான ஆதாரமாகத்தான் இருக்கு. அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இஅ்திகாஃப் இருக்க நான் நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன்னு. மஸ்ஜிதுல் ஹராமிலே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்தை பற்றி குறிப்பிட்டு சொன்னது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதனால இடத்தை பற்றி கேள்வி எழுப்பல. மஸ்ஜிதுல் ஹராம் என்பது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அப்ப அந்த இடத்தை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபட சொன்னதனால இடத்தை பற்றி கேள்வி எழுப்பவில்லை தவிர அங்கு எண்ணத்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்று சொல்ல முடியாது என்பதற்கு அந்த செய்தியும் அவருக்கு எதிரான சான்றாகத்தான் இருக்கு. அடுத்ததாக இந்த புவானா செய்தி தொடர்பாக இன்னொரு கேள்வியையும் எழுப்புறாரு. என்ன கேள்வினா, இந்த புவானா செய்தியின் அடிப்படையில நீங்க மண்டபத்துல தொழக்கூடாத, மண்டபத்துல சிலைகள் இருக்கிறத அல்லது ஒரு வேறு இடங்கள்ல ஏதாவது ஒரு திடல்ல போய் தொழக்கூடாத, ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் தொழக்கூடாத, இப்படி வந்து கேள்விகளை எழுப்பி அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க ஏன் போய் தொழுவீங்க? இந்த செய்தி ஆதாரம் காரணா? அப்ப இந்த செய்தியை வந்து இந்த செய்தியில் அதற்கான ஆதாரம் இல்லை என்பதை நம்முடைய செயல்பாடுகளை என்ன பண்றாரு? ஆதாரமா காட்டுற செய்தியிலிருந்து விளங்குவதை தாண்டி நம்முடைய செயல்பாடுகளை ஆதாரமா காட்டுற மாதிரி அவருடைய அந்த முதல் வாதமே இந்த செய்தி தொடர்பா இருக்குது. இப்ப இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது? நம்முடைய செயல்பாடுகள் எதை காட்டுகிறது? இப்ப இந்த செய்தியில சொல்லப்படுகின்ற சட்டம் என்ன? ஒரு இடம், அந்த இடம் ஒரு இணைப்பிற்காகவே பயன்படுத்தப்படுகின்ற இடமாக இருக்கும் என்றால் அந்த இடம் வணங்குவதற்கு தகுதியற்ற இடம் என்று இந்த செய்தி சொல்லுது. புவானாங்கிற ஒரு இடத்தை பத்தி கேட்கிறாங்க.
அந்த இடத்துல சிலைகள் இருக்கிறதா, அந்த சிலைகள் வைத்து திருவிழா எழுப்புகின்ற ஒரு காரியம் நடைபெறுகிறதா, இப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. சும்மா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொது இடத்துல ஒரு சிலை இருக்குது, எவனோ ஒரு சிலை வச்சுட்டு போயிட்டான், அப்படியான இடத்தை பற்றி இது பேசல. சிலைகளை வைத்து வழிபடுவதற்காகவே உள்ள இடமா, சிலைகளை வைத்து திருவிழா கொண்டாடுவதற்காகவே உள்ள இடமா, பயன்பாடு எதற்காக? பொது இடத்துல ஒருத்தர் சிலை வச்சுட்டு போறதை பத்தி கேட்கல, பயன்பாடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அந்த இடத்தினுடைய அடிப்படையை, அந்த இடத்தினுடைய பயன்பாடு இந்த ஷிர்க்குக்காக பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கிறதா என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு இடம் ஒரு ஷிர்க்குக்காகவே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கும் என்றால் அந்த இடத்துல வணங்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா மண்டபம் தான் அப்படியா, அது ஒரு பொது இடம். அந்த பொது இடத்துல ஒரு போட்டோ வச்சிருக்கிறான், ஒரு சிலையை வச்சிருக்கிறான் என்றால் அது வழிபடுவதற்காகவே உண்டாக்கப்பட்ட இடம் அல்ல. பொது இடத்துல அவன் வைத்திருக்கிறான், அவ்வளவுதான். பொது அந்த இடமே வழிபடுவதற்காக உண்டாக்கப்படும் என்றால் அப்படி அவன் அந்த இடத்துல வணங்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஒரு பொது இடத்துல அவன் வைத்திருக்கிறான், அதை நோக்கி தொழக்கூடாதுன்னு சொன்னா சரி, அந்த சிலையை நோக்கி தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபறுகளை நோக்கி தொழாதீர்கள் என்று சொன்னார்கள். கபரு இருக்குது, அந்த கபரை வைத்து வழிபடுவதற்கான இடமா அது இல்ல, சும்மா ஒரு கபர் இருக்குது, அந்த கபரை நோக்கி தொழக்கூடாதே தவிர அந்த இடத்தை அந்த திருப்பி வேறு திசையை நோக்கி நாம் என்ன பண்ணிக்கலாம், தொழுது கொள்ளலாம். அதே சமயம் அந்த கபரே வழிபடுவதற்கான இடமாக ஆகும் என்றால் அப்பே அது வழிபாடுவதற்கான இடம் கிடையாது, அது வணங்குவதற்கான இடம் கிடையாது என்று சொன்னாங்களே. அதே மாதிரிதானே இதுலையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதானே இந்த செய்தியும் அதே கருத்தை தானே தருகிறது. இந்த மண்டபம் என்பது வழிபாடுவதற்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு இடமாக இல்லை. அங்க சிலை இருக்குதுன்னா சிலையை நவுத்தி வச்சுட்டு தொழுங்க, சிலை இருக்கக்கூடிய திசையை நோக்கி தொழாதீர்கள், அதை மறைத்து வைத்து விட்டு தொழுங்கள் என்று சொல்வது சரியா, அல்லது அந்த இடத்தையே புறக்கணிக்க வேண்டும் என்பது சரியா? அது அதற்காகவே பயன்படுத்தப்படுகிற ஒரு இடமாக இல்லை, அது பொது இடம். அந்த பொது இடத்துல ஒரு போட்டோ வச்சிருக்கிறான், ஒரு சிலையை வச்சிருக்கிறான், அதுக்காகவே அந்த வழிபடுவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்ற இடத்திற்கும் வித்தியாசம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சிந்திக்க மறுக்கிறீங்க. இந்த செய்தியிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இந்த நிலைப்பாட்டை நாம சொல்லி, இந்த 9வது அத்தியாயம் 107, 108 ஆகிய வசனங்களை நாம பேசுகிற பொழுது, அதில் இருக்கக்கூடிய இறைவன் சொல்லுகிற முடிவுகளை சொல்லும் பொழுது அதை சிந்திக்க மறுக்கிறீர்கள். கேட்டா, இதுக்கு முன்னாடி என்னுடைய தலையில ஒரு கட்டு இருந்துச்சு, அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டு தான் இப்போ சிந்திக்கிறேங்கிறீங்க. அப்படி சிந்திக்கிற நீங்கள் ஒழுங்காக சிந்திக்கிறீர்களா? தௌஹீத் ஜமாத் காஃபிருங்கறீங்க, தௌஹீத் ஜமாத் காரன் பின்னாடி தொழக்கூடாதுங்கிறீங்க, தௌஹீத் ஜமாத் பள்ளியில தொழக்கூடாதுங்கிறீங்க, ஒளியிட்ட காஃபிரு அவர் பின்னாடி தொழக்கூடாதுங்கிறீங்க. அப்ப இத்தகைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அறிவார்ந்த முடிவுகளா? அதுதான் கட்டுக்கள் இல்லாத சுதந்திரமான முடிவா? இப்படி நீங்கள் நினைத்ததை எல்லாம் பேசுவதுதான் கட்டுக்கள் இல்லாத, ஆதாரம் இல்லாமல் பேசுவதுதான் கட்டுக்கள் இல்லாத, எந்த விதமான தடையும் இல்லாத பேச்சுகளா? அப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஆதாரங்கள் இல்லாமல் பேசுகிற உங்களுடைய பேச்சுக்கள் தான் அறிவுக்கு கட்டுகள் இல்லாத பேச்சுக்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? அப்ப இன்னும் என்ன சொன்னீங்க? தௌஹீத் ஜமாத் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது, தவறை திருத்திக் கொள்ள மறுப்பதுதான் மதுஹபுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றீங்க. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? தவறை திருத்திக் கொள்ளாமல் இருப்பதும், செய்த தவறுக்கு சரி கட்டுவதை பற்றி நீங்கள் பேசலாமா? செய்த தவறை சப்பை கட்டு கட்டுவதும், செய்த தவறுக்கு மாற்று விளக்கம் கற்பிப்பதும் தானே உங்களுடைய வேலையாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்திலே பாருங்க, இந்த பள்ளிவாசல் தொடர்பான ஒரு விஷயத்திலேயே பள்ளிவாசல் இடிக்கணும் நீங்க அந்த செய்தியை வைத்து பேசுனீங்க. அந்த செய்தி பலவீனமானது என்று இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட காணொளியிலே விளக்கப்பட்டது. அப்படி விளக்கப்பட்டது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அது தப்புதான், அது நான் பலவீனமான செய்தியை தெரியாம சொல்லிட்டேன் என்று நீங்கள் மறுப்பு சொல்லும் பொழுது, மாற்று விளக்கம் சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஒப்புக்கொண்டு பேசுகிறீர்களா? இல்லையே. அப்ப மதுஹப் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? தவறை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? யார் தவறை திருத்திக் கொள்ளாதவர்கள், யார் செய்த தவறு இடிப்பவர்கள், செய்த தவறுக்கு சப்பை கட்டு கட்டுபவர்கள் யார் என்பது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம் என்பது மதுஹப்ல இருக்கிறது, தலையில கட்டு இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு எதிரான பேச்சுக்கள் தான். நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுக்களை தான் எங்கள் பக்கம் திருப்பி விடுகிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே எந்த பள்ளி தொழலாம், எந்த பள்ளியிலே தொழக்கூடாது என்பது தொடர்பான அடிப்படையை நாம மீண்டும் விளக்கி இருக்கிறோம். இந்த வாதத்தை எப்படி நீங்கள் திசை திருப்புகிறீர்கள், எப்படி தவறான வாதங்களை வைத்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.